மக்களே நான் உங்கள் ஹரி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அம்மா ரிலாக்ஸ். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான ஸ்வீட் ஒன்று செய்ய போகிறோம். என்ன ஸ்வீட்டுன்னு கேட்டிங்கன்னா ரைஸ் கீர் தான் செய்ய போகிறோம். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். சரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இதில் வந்து 1 லிட்டர் தண்ணி எடுத்து வச்சுருக்குறேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். சீரக சம்பா ரைஸ் தான் எடுத்துருக்குறேன். இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. 1/2 kg எடுத்துருக்குறேன். இன்னும் நல்லா ஊறட்டும். ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கோங்க. இதில் வந்து ரைஸ் சேர்த்துக்கலாம். அப்படியே 1/2 kg. நீங்கள் ஸ்ட்ரைன் பண்ணி கொஞ்சம் பண்ணணும், அடி பிடிச்சிடும். ஏன்னா அரிசி சீரகரம்ப ரைஸில் அடி பிடிக்கும். நீங்கள் வந்து இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த ரைஸில் எல்லாம் தண்ணி சுண்டி போய் நல்லா குழஞ்சி இருக்கும். அந்த மாதிரி ஒரு லிட்டர் பால் நல்லா ஃபுல் க்ரீமாக இருக்கிறது வாங்கிக்கோங்க. இதில் ஆட் பண்ணிடு. இது என்னன்னா பாலும் ரைஸும் நல்லா மிக்ஸ் ஆகணும். பால் செப்பரேட்டா ரைஸ் செப்பரேட்டா அப்படி இருக்கக்கூடாது. நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க ஸ்பீடாக வச்சுட்டு. இப்போ இது இப்படி கொதிக்குது இல்லை, ஃபஸ்ட்டு செப்பரேட்டாக ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் நல்லா மிங்கல் ஆயிடுச்சு அரிசி கூட. இப்படி கொதிக்கும் போது என்ன பண்ணோம்னா சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம ஸ்வீட்லெஸ் கோவா, நம்ம கடையிலலாம் பால்கோவா வாங்கி சாப்பிடுவோம் இல்லை ஸ்வீட்டு, இது வந்து சுகர்லெஸ்ஸு, சுகரே இல்லாத பால்கோவா இது. இதில் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி, ஆனால் கிண்டிக்கிட்டே இருக்கணும், ஸ்டாப் பண்ணக்கூடாது. 400 கிராம் பேக்கெட்டில் அப்படியே முழுசாக வரும். நம்ம வாங்கி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதில் மிக்ஸ் பண்ணுவோம். ஏன்னா அப்படியே போட்டால் கரியாது ஜெல்லி. இதில் வந்து நம்ம கோவா சேர்த்தோம் இல்லைங்களா, சுத்தமாக இல்லாத ஃபுல்லு கரைஞ்சி போயிடுச்சு வரும். இது கரையிறதுக்கு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இது கோவா வந்து அப்படியே பீஸை பாக்ஸை வரும். அது வந்து நம்ம அப்படியே போட்டோம்னா கரையிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். அது வந்து 1 kg வரும், 1/2 kg வரும், எப்படியாச்சும் வரும், பாக்ஸாக வரும். அதை சின்ன சின்ன பீஸாக பாக்ஸாக கட் பண்ணி போட்டிங்கன்னா ஜல்தி கரையும். இப்போ எனக்கு அது கட் பண்ணி போட்டோம்னாலே 5 நிமிஷம் ஆச்சு. அப்படியே போட்டோம்னா டைம் ஜாஸ்தி எடுக்கும். கோவா கரைஞ்ச உடனே நான் ஒரு 400 கிராம்ஸ் சுகர் வச்சுருக்கிறேன், அதே இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்குது இல்லை, நம்ம சர்க்கரை போட்ட பிறகு இப்படி பபுள்ஸ் ஏஞ்ச பிறகு என்ன பண்ணணும்னா நம்ம சாஃப்ரான் இதில் வந்து நம்ம சுடுதண்ணியில் வந்து ஒரு 5 பீஸ் அப்படி போட்டிருக்கிற 1 கிராம் வாங்கியிருக்கிறது ஒரு 10 வாட்டி யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி சுடுதண்ணியில் இது பண்ணி வச்சு இதில் மிக்ஸ் பண்ணிடுவோம். நம்ம ஏன் சாஃப்ரான் மிக்ஸ் பண்ணுறோன்னு சொன்னாங்கன்னா கலரும் வரும் ப்ளஸ்ஸு ஃப்ளேவர் வரும். இன்கேஸ் இது உங்கள் வகையில் வாங்க முடியல இல்லைன்னு நினச்சா ஃபுட் கலர் நார்மலாக கிடைக்கும் இல்லைங்களா, அது போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம மில்க் மேட் ஆட் பண்ணிக்கலாம் 200 கிராம். நம்ம இதில் வந்து பாதாம் அப்படியே சேர்த்துடலாம்.
ஏன் இது ஃபைனலாக நம்ம சேர்க்குறோன்னு சொன்ன பாதாம், இது ஸ்டார்டிங்கில் போட்டு கொதிக்க வச்சுட்டோம்னா அதில் இருக்கிற ஃப்ளேவர் போயிடும். அதனால தான் இது ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் டைம் எடுத்துச்சுன்னா 45 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர் ஆச்சுங்களா. சரி, இது எப்படி இருக்குதுன்ட்டு நான் டேஸ்ட் பண்ணி சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இது ஓவராக திக்காகவும் இல்லை, ஜஸ்ட் தண்ணியாகவும் இல்லை. இது எதுக்கு சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா பன்னுக்கு சாப்பிட்லாம், இல்லை ப்ரெட்டுக்கு சாப்பிட்லாம், சப்பாத்தி கூட சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட் வரும். சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு புது வீடியோவில் ஒரு டிஷ்ஷு வந்து சந்திக்கிறேன் நான்.